வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான கர்த்தர் பூமியிலே வாசம் பண்ணுகிற ஒரு நேரம், அதுதான் ஆராதனை நேரம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த காலை நேரத்தில் நம் ஆவியிலே ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்தை நாம் தோத்திரம் எண்ணாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பலனடைய நிரப்பிடுமே. பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுமே. பலத்தின் ஆவியே கணமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்தி அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே நிறைந்திருப்பதாக. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வசனத்தின்படி இந்த காலை நேரத்திலே ஒரு புதிதாக்குதல் எங்கள் மத்தியிலே நடைபெறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா கமாரி பஹசி கதரமகோ ரகபௌ கமாரி பாலபா ஷகலபோ சந்தர மாரிபா உரிமா கமாரி பாலபோ சங்கதிமா திபா தபா தபா தபா. எல்லாரும் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ரிகா பா 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 பா. உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. கர்த்தர் நமக்கு முன்னே வாசல்களை திறக்கிறார். நமக்கு முன்னே இருக்கிற கோணலானவைகளை செவையாக்குகிறார். வெண்கல கதவை திறக்கிறார். இரும்பு தாளை முறிக்கிறார். மறைவிடத்து பொக்கிஷத்தை அந்தகார புதைகளை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. தடைகளை கர்த்தர் நீக்குவீராக. சகல தடைகள் நீங்கி போவதாக. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிற்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை வேண்டிய கிருபைகளை கொடுத்து பதில்களை கொடுத்து எங்கள் மத்தியிலே நிலைத்திருந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த காலை வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக கர்த்தரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் இடைபடும்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய கரத்தில் எடுத்து உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே தகர்த்து போட்டு எங்களுக்கு முன்னே வாசல்களை திறக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரை இதுவரை அடைபட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு எந்தெந்த எல்லைகளெல்லாம் தடைகளை முட்டுக்கட்டைகளை ஆண்டவரே வளர்ச்சிக்கு விரோதமாய் நின்றானோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தோடு ஆண்டவரே உமது ஜனத்துக்காக நீ நிற்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றி உங்க நாமத்தை ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் ஆண்டவரை பிரசங்கிக்க கிருபைகளை தரும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் தலைமை போதகராய் இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தர ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகள் போராட்டங்கள் காரிருள்கள் அந்தகாரங்கள் இயேசுவின் அதிகாரம் வல்லமை நிறைந்த நாமத்தினால் விலகி போகும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய மகிமையின் ஒளி பிரகாசிக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், துதி வர பண்ணும், சோத்திரம் வர பண்ணும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களை தரைமட்டம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு நீங்களும் இணைந்து பாடுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது நல்லது, அது இன்பமானது. தொடர்ந்து நாம் பாடி ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற ஒவ்வொருவரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்களோட இந்த காலை வேளையில விசுவாசமா நல்ல கரங்களை தட்டி பாட முடியுமா? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சத்தமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு சென்றதையா. சத்தமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சந்தோஷமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரப்பா, ஒரு மாற்றம் தருவீரப்பா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், மெய்கள் ஓடுதப்பா, உம் நாமம் சொன்னால் போதும், மெய்கள் ஓடுதப்பா, உம் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதப்பா, உம் பெயரால் கைகள் நீட்டினால் எல்லா நோய்களும் மறையுதப்பா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சந்தோஷமா
கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல சொல்ல முடியுமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் உம்மாய் கண்டு ஓட்டம் பிடித்ததப்பா செங்கடல் உம்மாய் கண்டு ஓட்டம் பிடித்ததப்பா யோர்தான் உம்மாய் கண்டு பின்னோக்கி சென்றதப்பா யோர்தான் உம்மாய் கண்டு பின்னோக்கி சென்றதப்பா சத்தமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதப்பா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதப்பா உம் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதப்பா உம் பெயரால் கைகள் நீட்டினால் எல்லா நோய்களும் மறையுதப்பா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஹல்லேலூயா நாம் ஆராதிக்கிற தேவனால கூடாதது ஒன்றுமில்லை ஹல்லேலூயா அவர் நாமம் சொன்னா போதும் எல்லா ஆமென் எல்லா நோய்களும் அது மறையும் ஹல்லேலூயா ஆமென் நல்ல உற்சாகம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் ஹல்லேலூயா ஒண்ணே ஒண்ணுதான் செய்யணும் அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும் துதிக்கும் போது என்ன பண்ணணும்னா எல்லா நோய்களும் நம்மளை விட்டு போக போகுது எல்லா பாரங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா துக்கங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போக போகுது ஆமென் எல்லா பாரங்களை ஏசப்பா சமூகத்துல வைத்து நம்ம லகுவாக போகிறோம் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில உற்சாகம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் ஹல்லேலூயா சத்தம் வரலையே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் கூடுமே எல்லாமே ஆமென் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆமென் அவனுக்கு அது ஆசீர்வாதமாய் அமையும் ஹல்லேலூயா விசுவாசம் அந்த காலை வேளையில சொல்ல முடியுமா நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாமே கூடும் ஹல்லேலூயா ஒரு உற்சாகம் ஹல்லேலூயா சொல்லலாம் ஹல்லேலூயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவாவியினால் ஆகும் ஆமென் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவதாசனுக்கு முன்னால் நீ சமபூமி என்ற பாடல உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உற்சாகமா கரங்களை தட்டி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர் பரிசுத்த ஆவியே வாரும் வல்லமையின்றி பொழியும் பரிசுத்த ஆவியே வாரும் வல்லமையின்றி பொழியும் பலத்தினாலும்
பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தெய்வதாசனுக்கு முன்னாள் நீ சமபூமி. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தெய்வதாசனுக்கு முன்னாள் நீ சமபூமி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றான் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றான் பரி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்று சத்தமா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆகும் என்றீர். அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ. அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ. பூமி எங்கு சுற்றி பார்க்கும் தெய்வ கண்கள் தெய்வதாசன் கையில் தூக்குநூலை பார்க்கின்றது. பூமி எங்கு சுற்றி பார்க்கும் தெய்வ கண்கள் தெய்வதாசன் கையில் தூக்குநூலை பார்க்கின்றது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு என்றென்றும் நமக்கு விடுதலை. கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு என்றென்றும் விடுதலை. ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம் தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்து துதி பாடுவோம் தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பரிசுத்த ஆவியே வாரும் வல்லமையின்றே பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும் வல்லமையின்றே பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்று சத்தமா. பலத்தினாலும் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தெய்வதாசனுக்கு முன்னாள் நீ சமபூமி. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தெய்வதாசனுக்கு முன்னாள் நீ சமபூமி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றான் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றான் பரி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும். அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ. அற்பமான ஆரம்பத்தினாலையா அசட்டை பண்ண கூடுமோ. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தெய்வ கண்கள் தெய்வதாசன் கையில் தூக்குநூலை பார்க்கின்றது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தெய்வ கண்கள் தெய்வதாசன் கையில் தூக்குநூலை பார்க்கின்ற. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தெய்வ ஆவியாலாகும் என்றீர். கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு என்றென்றும் நமக்கு விடுதலை. கர்த்தரின் ஆவிதான் என்னோடு என்றென்றும்
என்றும் எனக்கு விடுதலை. ஆவியில் நிறைந்த தூதை பாடுவோம், தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்த தூதை பாடுவோம், தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தெய்வ ஆவியாலாகும் என்றீ. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தெய்வ ஆவியாலாகும் என்றீ. சத்தமா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தெய்வ ஆவியாலாகும் என்றீ. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை இன்றே பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை இன்றே பொழியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தெய்வ ஆவியாலாகும் என்றீ. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தெய்வ ஆவியாலாகும் என்றீ. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆனா தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பலத்தினாலோ நம்மளுடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அது ஆகும். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. திடன் கொண்டு ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயந்து சோர்ந்து கவலைப்பட்டு முடங்கி கிடக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய பலத்தையோ நம்மளுடைய பராக்கிரமத்தை சார்ந்து நின்றா அது ஒன்றுமே ஆகாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் அது கூடும். அவரை சார்ந்து நிற்கிற நமக்கும் அது வெற்றி, அது நிச்சயமா அது நமக்கு தேவன் வெற்றியா மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவரே, நான் என்னுடைய பலத்தையோ என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய படிப்பையோ பதவியையோ என்னுடைய அந்தஸ்தையோ நான் முன்னிறுத்தல, உம்மை நான் பற்றி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து நிற்கிற எனக்கு என்றும் விடுதலை, உம்மை சார்ந்து நிற்கிற எனக்கு என்றும் ஆசீர்வாதம், உம்மை சார்ந்து நிற்கிற எனக்கு என்றும் வெற்றி. எனக்கு மட்டுமல்ல, எனக்கும் என் குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையிலே நாம் சபையாய் அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் போது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நமக்கு அவர் பெரிய ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. அவரே வல்லவர், அவரே இரட்சகர், இயேசுவை நோக்கி பார். அவரே வல்லவர், அவரே இரட்சகர், இயேசுவை நோக்கி பார். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது, துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகும், நீ இயேசுவை நோக்கி பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகுமே, இயேசுவை நோக்கி பார். துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகுமே, இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார்,
பாடல் வரிகள் சொல்லுகிறது பாருங்க. உலகை பின்தள்ளி சாத்தானை வென்றிட இயேசுவை நோக்கி பார். நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. உலகை பின்தள்ளி சாத்தானை வென்றிட இயேசுவை நோக்கி பார். உலகை பின்தள்ளி சாத்தானை வென்றிட இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை. நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார். ஜீவிய நாட்களிலே இயேசுவுக்காய் வாழ இயேசுவை நோக்கி பார். ஜீவிய நாட்களிலே இயேசுவுக்காய் வாழ இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை. மன்னாதி மன்னனோடே நீடுளியாய் வாழ இயேசுவை நோக்கி பார். மன்னாதி மன்னனோடே நீடுளியாய் வாழ இயேசுவை. ஹல்லேலூயா. மன்னாதி மன்னனோடே நீடுளியாய் வாழ இயேசுவை நோக்கி. எல்லாரும் கைகளை உயர்த்தி என் கூட சேர்ந்து நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார். அவரின் வெளிச்சம் உன்னிலே பேற்றிட இயேசுவை நோக்கி பார். அப்படியே கைகளை உயர்த்தி நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவரை பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரே வல்லவர், அவரே இரட்சகர், இயேசுவை நோக்கி பார். அவரே வல்லவர், அவரே இரட்சகர்,
இரட்சகர் இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். ஓ ரமா கமாரி பஹசிகதா ரமகோ ரபா பாபா 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 ரிபா ரபா மேரா தபா தி பஹசிகா ரபா பாபா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்க நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டு எங்களுக்காய் பெண்கள சர்ப்பமாய் உயர்த்தப்பட்டு சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கத்தாதி கத்தரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோரி மாமா மரபபமா. தகப்பனே, முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை தருவதற்கு கர்த்தர் நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, முழு உலகத்துக்கும் இந்த நாட்களிலே உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஊற்றப்படும் போது, உம்முடைய சமூகம் இறங்கி வரும்போது முழு உலகமும் இந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து எழுந்து நிற்கும் ஆண்டவரே. இந்த முழு உலகத்தையும் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உலகத்துக்கும் தேவையான விடுதலை இயேசுவே உம்முடைய நாமத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் இருக்கிற அந்த பரிபூரண விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் சுதந்திரித்து இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விடுதலையை நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஒரு வெற்றி களிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த முழு உலகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொற்றினுடைய இந்த வீரியம் அழிந்து போகத்தக்கதாக, இந்த முழு உலகத்துக்கு ஒரு விடுதலை கடந்து வரத்தக்கதாக ஆண்டவரே, இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக முழு உலகமும் கலங்கி போயிருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழியை கர்த்தர் திறக்கும்படியாக, ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முழு உலகத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உலகத்திலும் இந்த வைரல் தொற்றினாலே தன் குடும்பங்களை இழந்து, தங்களை சார்ந்த அன்பானவர்களை இழந்து, ஆறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகல ஆறுதலின் தெய்வம் சகல ஆறுதலை தந்து, சகல தேறுதலை தந்து நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு தேசத்தில் காணப்படுகிற இந்த வைரல் தொற்றின் வீரியம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. தேசங்களை பாதுகாப்பீராக. தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானத்தை தருவீராக. தேசத்தின் தலைவர்கள் இந்த நாட்களில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கிருபையை தருவீராக. மருத்துவத்தை, விஞ்ஞானத்தை நம்பி அவர்களை நோக்குவதை விட்டு கர்த்தராகிய உம்மை நோக்கி பார்த்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நீர் கொடுக்கிற விடுதலையை பெற்று தேசத்திற்கு அந்த விடுதலையை அவர்கள் ஆண்டவரை அறிவிக்க நீர் உதவி செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்கிற ஒவ்வொரு மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். காவல்துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு அரசு துறையிலே இரவு பகலாய் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா.
முழு உலகத்திலும் பொருளாதாரத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா நிலைகளை கர்த்தர் மாற்றி திரும்பவும் பொருளாதாரத்திலே ஒரு ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தை தருவீராக. பொருளாதாரத்தில் இருக்கிற வீழ்ச்சி ஆண்டவரை மாற்றப்படுவதாக. பொருளாதாரத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக. கர்த்தர் அதிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா. ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நடுத்தர மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உயர்தட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அன்றாடம் வேலைக்கு போனால்தான் சாப்பாடு என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. அவர்களை போஷிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முழு திருச்சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையில் இருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிப சகோதரிகளுக்காக, புருஷர் புருஷிகளுக்காக, வயதான அம்மாமார் ஐயாமார்களுக்காக, ஆண்டவரை ஏழை எளியவர்களுக்காக, அபலைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் உம்முடைய பாதுகாப்பின் சட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழு உலகத்திலும் தேசத்திலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிராச்சா. அதே போல வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவருடைய குடும்பத்திலே ஒரு விடுதலையை, ஆசீர்வாதத்தை தாரும். பாதுகாப்பை கட்டளிடும். தேவைகளை சந்தியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்கும் ஆண்டவரே. குறிப்பாக சென்னை மாகாணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சென்னைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சென்னை மாநகரத்திலே பரவி வருகிற இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் தொற்று இயேசுவின் நாமத்திலே கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக. இந்த வைரல் வீரியம் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யும். நாங்கள் பண்ணின ஜெபத்தை கேட்டு நீர் கொடுக்க போகிற பெரிய விடுதலைக்காக நன்றி. நீர் அப்படியே செய்ய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் நடக்கும் என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகுமே, இயேசுவை நோக்கி பார். துன்பங்கள் துயரங்கள் தொலைந்து போகுமே, இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார், நோக்கி பார், நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார்.
பிரகாசம் அடைவோம். நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நம்மை தேற்றுவார். எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த யூடியூப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. Dear people, we are very glad to see you through this YouTube channel. இந்த காலை நேரத்திலே உசியா மரணமடைந்த அந்நாளிலே என்கிறதை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். So today we would like to discuss about in the year that King Uzziah died. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Isaiah chapter 6 verses 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and a train filled the temple. இந்த உசியா ராஜா யார்? So who is this King Uzziah? இந்த உசியா ராஜா தெற்கு ராஜ்யத்தை ஆண்ட ஒரு பெரிய ஒரு அரசன். He is a great ruler who ruled the southern kingdom. அவனுக்கு இன்னொரு பெயர் இருந்தது. He has another name. இதைதான் 2 ராஜாக்களின் புத்தகம் 14:21 வாசிக்கிறோம். This is what we find from the second book of Kings chapter 14 verses 21. அவனுடைய பெயர் அசரியா என்று அழைக்கப்பட்டது. His other name is Azariah. இவன் தெற்கு ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜா. He is a king who ruled the southern kingdom. இவன் தேவனுக்கு மிகவும் பயந்தவன். And he feared the Lord. இவனுடைய தகப்பனுடைய பெயர் அமத்சியா. And his father's name was Amaziah. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். He did all that is right before the eyes of the Lord. இப்பொழுது அவன் மரித்து விட்டான். And now that he is dead, அவன் மரித்தபோது இப்பொழுது அவன் ஸ்தானத்திலே அவன் மகன் உசியா ராஜாவாக வருகிறான். and now in the stance of the king who was dead, now King Uzziah is being appointed. கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் அவன் தெற்கு ராஜ்யத்தை ஆண்டான். And for 52 years King Uzziah he rules. உசியாவை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். And the Bible tells about King Uzziah உசியா ஒரு நல்ல ஒரு வேளாண்மை பிரியன். that he favored, that he had great love for husbandry. 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். From the book of 2 Chronicles chapter 26 verses 10. அவனுடைய நாட்களிலே விவசாயத்திலே அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தான். In his days he brought many new steps in initiatives during his time into the field of agriculture. அவனுடைய நாட்களிலே விவசாயத்திலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. In his days there came a great revolution, a great revolt in the field of agriculture. ஒரு இடத்தில் இருக்கிற தண்ணீரை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு குழாய் பாசன முறையை அவன் தான் அறிமுகப்படுத்தினான். It was he who introduced the pipe system of taking water from one place to another. இவனுடைய அந்த விவசாய அந்த முறைகள் இன்னைக்கு இருக்கிற நவீன வேளாண்மையிலே பயன்படுத்தப்படுகிறது. And all the steps and initiative that King Uzziah introduced those days is still in use and is still being learned in the present modern academic studies in the field of agriculture. அந்த அளவுக்கு உசியாவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். And God blessed him with such great knowledge. உசியா என்றால் யெகோவா என் பெலன் என்ற அர்த்தம். So Uzziah, the name means Jehovah is my strength. உசியா தெற்கு ராஜ்யத்தை ஆண்டபோது, And when King Uzziah he ruled the southern kingdom, வடக்கு ராஜ்யத்திலே யெரொபெயாம் என்கிற ஒரு அரசன் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். in the north kingdom it was Jeroboam the king who ruled the north kingdom. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? So what kind of person is he? அவன் பயங்கரமான ஒரு கட்டடக்கலை நிபுணர். He is a great architect. அவன் விதவிதமான கட்டடங்களை கட்டினான். And he built many modern temples and many modern forts and many modern buildings. உசியா செய்ததெல்லாம் வாய்த்தது. And all that King Uzziah did, it prospered. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? You know what was the reason? 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of 2 Chronicles chapter 26 verses 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாய் இருந்தான்.
அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். And he sought God in the days of Zechariah, who had understanding in the visions of God, and as long as he sought the Lord, God made him to prosper. இந்த உசியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் யார் தெரியுமா? So a great gift that King Uzziah received was, சகரியா என்கிற ஒரு ஆசாரியன். it was a priest named Zechariah. அவன் நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். He was a great mentor. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். And he is a God fearing person. இவன் இந்த உசியாவை தேவனுக்கு அடுத்த காரியத்திலே சரியாக நடத்தினான். And this mentor, he led Uzziah in the paths of the Lord. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு தேவன் சிலரை நியமித்து வைத்திருப்பார். Even in our lives, God would have appointed few mentors to make us walk in the right path of the Lord. அவர்கள் நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை தருகிற நல்ல ஆலோசகர்களாய் இருப்பார்கள். And they will be very good mentors who will give us spiritual and godly guidelines. அந்த ஆலோசனைகளை நாம் தள்ளிவிடக் கூடாது. And we must not forsake such guidelines. ஒருவேளை அவர்கள் உங்களுடைய போதகராய் கூட இருக்கலாம். And sometimes those mentors can be your pastors. ஒருவேளை அவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் ஸ்பிரிச்சுவல் பேரண்டாக இருக்கலாம். Sometimes those mentors can be your spiritual father and your mother. வேதம் சொல்லுகிறது, And the Bible tells, இந்த சகரியாவின் நாட்களிலெல்லாம் in these days of Zechariah, உசியாவினுடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்தது. all that the king Uzziah did prospered. அவன் பல வெற்றிகளை அவன் பெற்றான். He received many victories. 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். In the 7th verse from the book of 2nd Chronicles chapter 26 verses 7, பெலிஸ்தியரையும் கூர்பாக்கிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். and God helped him against the Philistines and against the Arabians that dwelt in Gubal and the Mehunims. இந்த உசியா கர்த்தரை தேடவும் அவனுடைய மனதை கர்த்தருக்கு நேராய் ஒருமுகப்படுத்தவும் கர்த்தரோடு அவன் இருந்தபோது இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறார். Just because Uzziah seeked the Lord, just because Uzziah was with the Lord and he did all that was right before the eyes of the Lord, God helps Uzziah here. அடுத்த நடந்த காரியத்தை பாருங்கள். So the next thing that happened, 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். from the 2nd book of Chronicles chapter 26 verses 8, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். and the Ammonites gave gift to Uzziah. இப்பொழுது அம்மோனியர்கள் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். And now the Ammonites, they bring gifts to Uzziah. இந்த அம்மோனியர் யார்? So who are these Ammonites? உசியாவினுடைய சத்துருக்கள். And they are the enemy of Uzziah. இப்ப உசியாவுக்கு கர்த்தர் துணை நின்றபோது Just because God stood in the favor of Uzziah, அவனுடைய சத்துருக்கள் இவனுக்கு கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறார்கள். all the enemies of Uzziah are bringing gifts to the king Uzziah. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு துணையாய் நின்றால், Dear people of God, if God stands in the favor of us, நமக்கு உதவி செய்ய நம்முடைய சத்துருக்களே எழும்பி வருவார்கள். our enemies will come in the favor of us to help us. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். And all that we need is we must have God on our side. உலகத்திலே நாம் எதை இழந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க கூடாது. No matter what we miss on the world, but we must not miss on the Holy Ghost and the Lord. உசியாவோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. And the presence of the God was with the king Uzziah. அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? You know what happened then? அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டியது என்று 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. And his name spread abroad even to the entering in of Egypt. இந்த உசியாவினுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் அது பரவியது. And his name spread abroad even in the enterings of Egypt. நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். And we would like to even brief on it. பாருங்க, உசியா இன்னும் மிகவும் பலன் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible tells, for he strengthened himself exceedingly. அப்பொழுது உசியா என்ன செய்தான் தெரியுமா? You know what Uzziah did? அவன் தோத்திர 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனத்திலே, In the 2nd book of Chronicles chapter 26 verses 10, அவன் பல துறவுகளை வெட்டினான். and he built many towers in the desert. நான் முன்பு சொன்னேனே, And we mentioned it earlier.
அவன் ஒரு விவசாய பிரியன். that he favored husbandry. இதை தான் 2 நாளாகமத்தின் புத்தகம் 26:10 நாம் வாசிக்கிறோம். This is what we find in the second book of Chronicles chapter 26 verses 10. அவனுடைய நாட்களிலே தேசம் செழித்திருந்தது. That the country was blessed in the time of King Uzziah. எங்கு பார்த்தாலும் விவசாயம் செழித்திருந்தது. And the agriculture was blessed in the region of King Uzziah. வானம் மும்மாரி மழை பெய்தது. And there was good rain. ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால், And all the if the rulers seek unto the Lord, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாய் இருந்தால், if the rulers who rule the country seek unto the Lord, தேசத்திலே சரியான நேரத்தில் சரியான காலத்தில் மழை பெய்யும். and there will be rain in the correct time. உசியாவினுடைய நாட்கள் அப்படித்தான் நடந்தது. And this is what happened in the days of King Uzziah. அந்த மழை தண்ணீர் எல்லாம் வேஸ்ட் ஆகாதபடிக்கு அவன் பல துறவுகளை கட்டி அந்த தண்ணீர்களை எல்லாம் சேமித்து வைத்தான். He digged many wells so that the rainwater will not be wasted, and he made use of them. அவனுடைய நாட்களிலே வேளாண்மையிலே அவன் செய்த ஒரு நவீனமான ஒரு காரியம் ஒன்று உண்டு. So there is one modern technique that he introduced in the field of husbandry. அதாவது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி அவன் பயன்படுத்தினான். That is, he used a modern technology. ஒரு இடத்தில் இருக்கிற தண்ணீரை இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்வதற்கு குழாய் நீர் பாசனம் என்கிற ஒரு முறையை அவன் அறிமுகப்படுத்தினான். So he introduced something called pipe irrigation to take water from one place to another with the help of pipes. அது இன்று உள்ள நவீன விவசாய துறையிலே அது பயன்படுத்தப்படுகிறது. And this method is being used even in the modern present agricultural studies in the field of agriculture. உசியா கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபோது, just because Uzziah did that was right before the eyes of the Lord, கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். God stood in the favor of him. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. And all that he did prospered. அவன் சத்துருக்கள் அவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள். His enemies brought gifts to him. அவனுடைய கீர்த்தி எகிப்து வரைக்கும் போனது. His name spread abroad even into the enterings of the Egypt. பாருங்க, இந்த உசியாவுக்கு अनेक யுத்த வீரர்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். And God gave many great warriors under King Uzziah. अनेक பராக்கிரமசாலிகள் அவனுக்கு துணையாக இருந்தார்கள். And there were so many valiant men who stood in favor of King Uzziah. 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிற போது, from second Chronicles chapter 26 verses 16 we find, பாருங்க, அவன் பலப்பட்ட போது என்று வேதம் சொல்லுகிறது. but when he was strong, யார் பலப்பட்ட போது? so who was strong here? உசியா பலப்பட்ட போது. It was King Uzziah who was strong. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, the next verse says, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. his heart was lifted up to his destruction. நமக்கு ஒரு உயர்வு மேன்மை வரும்போது நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். When God lifts us up, when we have an increase, then we must humble ourselves. இன்னைக்கு अनेகர் கஷ்டப்படுகிற நேரத்தில் கர்த்தரை தேடி வருகிறார்கள். Today many seek unto the Lord when they have problems. அப்படி வரும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And God blesses them. அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். And God gives them the increase. கர்த்தரை அவர்கள் நம்பும்போது அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமான வாசலை உண்டாக்குகிறார். So when they seek unto the Lord, God blesses them and he stands in favor of them and he opens all the gates of blessings. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் அவர்களை தேடி வரும்போது அவர்கள் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். But when some blessings come seeking them, then they forget about God. நான் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். And we have witnessed this in the ministry. சிலர்லாம் வேலை இல்ல, எனக்கு கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். We find people coming to us telling that I have no job. அவர்களுக்காக நான் ஜெபித்தது உண்டு. And we have prayed for them. ஜெபித்த பிறகு அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைத்துவிடும். After we pray that they will be blessed with a very good job. அதற்கு பிறகு அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். But after that we will never be able to find them. அப்படி ஒரு சகோதரனை எனக்கு தெரியும். And we know a brother so. அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். That he was into so much of he had so many of hardships. அவனுக்கு வேலை இல்லை. He had no proper job. அவனுக்காக நான் அவனை வர வைத்து ஆலயத்திலே வைத்து ஜெபம் பண்ணினேன். So I asked him to come and the pastor prayed for him. இப்ப கர்த்தர் ஒரு நல்ல வேலையை அவனுக்கு கொடுத்தார். And now God has blessed him with a very good job.
நல்ல வேலையை கொடுத்த உடனே அவனை காணவில்லை. And now that God has blessed him with a very good job, now that he went missing. வெகு நாளைக்கு பிறகு அவனை பார்த்து கேட்டேன், தம்பி எங்க உங்களை காணல அப்படின்னு கேட்டேன். After many days, pastor found him and asked him that, brother, where are you that you're missing on the church? இப்ப அவன் சொன்னா, எனக்கு நேரமே இல்லை, தோத்திர ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னு சொன்னான். Then the brother said that I am busy, that I don't find time to come to church. இப்படித்தான் அநேகர் இன்னைக்கு இருக்கிறார்கள். And this is the situation of many. தேவைக்கு கடவுளை தேடுகிறார்கள். They seek Lord when they have something, a need. தங்கள் தேவைகள் நிறைவேறி முடிந்த உடனே கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். When their need has been met, then they forget on God. இந்த உசியா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். And here this King Uzziah, he is a different person. அவனுடைய தகப்பன் அமத்சியா மரித்து போனான். His father Amaziah was dead. அவன் மரித்தபோது அவனுக்கு 16 வயது. When his father was dead, the age of King Uzziah was 16 years. அப்பொழுது கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யத்தை கொடுத்தார். Then God gave the kingdom into the hands of King Uzziah. அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக ஒரு சகரியா என்கிற ஒரு ஆசாரியனையும் கர்த்தர் கொடுத்தார். Then God gave a very good mentor, a priest called Zachariah. நல்ல பராக்கிரமசாலிகளை எல்லாம் கொடுத்தார். And God gave him many good valiant men under him. அவன் பலப்பட்டான். And he was strengthened. பலப்பட்ட போது When he strengthened, தன்னை பலப்படுத்தின கர்த்தரை அவன் மறந்து விட்டான். he forgot on the God who strengthened him. இப்பொழுது அவனுடைய மனம் தனக்கு கேடு உண்டாகும்படி கடினப்பட்டது. Now that his heart has been lifted up for his destruction. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். look at the verse. அந்த வசனத்தை பாருங்கள். In the 16th verse, 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய நடுப்பகுதியை பாருங்கள். in the middle part of the 2nd Chronicles chapter 26 verses 16, அவனுடைய மனம் மேட்டிமையாகி that his heart was lifted up to his destruction, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். for he transgressed against the Lord his God. மேட்டிமையினுடைய இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? So what is the other name of transgression? அதுதான் பெருமை. And that is pride. மேட்டிமையினுடைய இன்னொரு பெயர் தான் பெருமை. The other name for transgression is pride. யாக்கோபு எழுதின தோத்திர நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. From the book of James chapter 4 verse 6, it tells so. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அந்த வேதத்தினுடைய பகுதி சொல்லுகிறது. And that Bible verse tells, wherefore he saith, God resists the poor but giveth grace unto the humble. பெருமை என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது அல்ல. Pride is not something that was created by God. பெருமை என்பது சாத்தானாலே உண்டானது. And pride is something that was manufactured by Satan. இன்னைக்கு சிலர் வாயை திறந்தால் பெருமையானவைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். And today we find people, if they open their mouth, they would start boasting about themselves. சிலர் பெருமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். And we find few people boasting about themselves. பெருமை என்பது பிசாசினுடைய தந்திரமான ஒரு காரியம். And pride is a cunning factor of Satan. இந்த பெருமை தேவனுக்கு பிரியமானது அல்ல. And this pride is not something that God likes. 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of 1 Corinthians chapter 1 verses 29. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. So what it is said so? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். From the book of 1 Corinthians chapter 1 verses 29. மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். Then no flesh should glory in his presence. தேவன் பாருங்க 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. The 29th verse says so. மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். That no flesh should glory in his presence, so he did so. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். So what God did? 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே பவுல் தெளிவாக எழுதுகிறார். And Paul, he clearly states in the book of 1 Corinthians. 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். So we would like to read from the 1 Corinthians chapter 1 from verses 26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும்
அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். In the 26th verse, for ye see you calling, brethren, how that not many wise men after the flesh, not many mighty, not many noble, are called. 27, but God hath chosen the foolish things of the world to confound the wise, and God hath chosen the weak things of the world to confound the things that are mighty. 28th verse, and base things of the world and things which are despised hath God chosen, and things which are not, to bring to doubt things that are. In the 29th verse, that no flesh should glory in his presence. பாருங்க, இங்கே அழகாக பவுல் சொல்லுகிறார், And it has been beautifully been pictured by Paul, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். that God has chosen the foolish things of the world to confound the wise. பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God, he chooses the thing that is foolish. ஹல்லேலூயா. Hallelujah. இது எதை காட்டுகிறது? So what does this indicate? மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். That no flesh should glory in his presence, so he did so. பாருங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே யாக்கோபு அங்கு தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிற யாக்கோபு, From the book of James chapter 4 verse 6, wherefore he saith, God resists the proud and giveth grace unto the humble, telling so. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். He tells so in the book of James chapter 3 verses 5. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. In the 5th verse, even so the tongue is a little member and boasteth great things, behold how great a matter a little fire kindleth. பாருங்க, நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். Here James tells that even so the tongue is a little member and boasteth great things. 6வது அதிகாரம் தொடர்ந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். So we would like to continue till the 9th verse. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது, நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்காத ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. And here we read from the 6th verse, and the tongue is a fire, a world of iniquity. So the tongue among our members, that it defileth the whole body, and setteth on fire the course of nature, and it is set on fire of hell. In the 7th verse, for every kind of beast and of birds and of serpents and of things in the sea is tamed and hath been tamed of mankind. In the 8th verse, but the tongue can no man tame, it is an unruly evil, full of deadly poison. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று யாக்கோபு சொல்லுகிறார். And here James tells that no man can tame his tongue. இந்த நாக்கை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், அது ஒரு நெருப்பு. And here James tells about tongue that it is a fire. அது ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடும் என்று சொல்லுகிறார். That it can set a whole forest into fire. சிலர் வாயை திறந்தால் பெருமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். If some people open their mouth, we can find them boasting about themselves. பெருமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். They will only boast about themselves in a pride way. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. This is something that has been disliked by the Lord. தாழ்மையிலே உங்களை நினைத்தவரை துதியுங்கள். And praise the God who remembered you even in your low estate. இன்னும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். We would like to teach you deeply. இந்த பெருமை எங்கிருந்து வருகிறது? So where does this pride come from? இந்த பெருமை மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றக்கூடியது. And this pride is something that takes its origin
hidden from the heart of the human. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 7வது அதிகாரம் 21 22 நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், When our Jesus Christ tells in the book of Mark chapter 7 verses 21 and 22, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், இப்படி அநேக காரியங்கள் தோன்றுகிறது. அதிலே பெருமையும் ஒன்று. For from within, out of the heart of man, proceed evil thoughts, adulteries, fornications, murders, thefts, covetous, wickedness, and so on. And one such thing that comes out of the heart of the man is pride. பெருமை என்பது தேவனாலே உண்டானது அல்ல. And pride is not something that has been created by Jesus. பெருமை என்பது மாமிசத்தினுடைய ஒரு சுபாவம். And pride is the outcome of ourself. அது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. And it is something that can be reflected from a man's heart. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வெளியிலிருந்து வருகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. That is why God tells something that is coming from the outer does not make you evil. உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். And that comes from within, it corrupts you. நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற பெருமையான எண்ணங்கள், பெருமையான யோசனைகள், பெருமையான நினைவுகள் நம்மை தீட்டுப்படுத்தும். And all the evil thoughts and all the evil thinking and all that is evil in us, it corrupts us. இந்த பெருமை பாருங்க ஒரு தூதனையே பிசாசாக மாற்றி விட்டது. And this pride converted a godly angel into a Satan. இந்த பெருமை தோத்திரம் ஒரு தூதனையே பிசாசாக மாற்றி விட்டது. And this pride, it converted a godly angel into a Satan. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தோத்திரம் பிசாசை உருவாக்கியவர் அல்ல. A God is not someone who created a Satan. நம்முடைய ஆண்டவர் நல்லதையே உருவாக்குகிறவர். A God is a God who creates that is good for his people. நம்முடைய ஆண்டவர் அழகான 3 தூதர்களை உருவாக்கினார். A God beautifully created 3 angels. ஒருத்தன் பேர் காப்ரியேல், ஒருத்தன் பேர் மிகாவேல், ஒருத்தன் பேர் லூசிபர். And one is Gabriel, the other is Michael, and the other is Lucifer. அவர்கள் அழகுள்ளவர்களாய் இருந்தார்கள். And they were very beautiful. தேவனுடைய மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. That the glory of the Lord, it covered them. அவர்கள் நடக்கும்போதே அவர்கள் நடக்கும்போதே நாதஸ்வரங்களும் கீத வாத்தியங்களும் ஒலித்தது. When they walked, the musical instruments played. அவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்கள். And they were very powerful. அவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்கள். They were very powerful. அவர்களை ஆண்டவர் தம்முடைய தோத்திரம் வல்லமைகளை கொடுத்து அவனை உருவாக்கினார். And God gave his power to them and he created them in that way. ஒரு நாள் அந்த தூதர்களில் ஒருவனாய் இருக்கக்கூடிய லூசிபர், And one day one angel among them called Lucifer, தன்னுடைய இருதயத்திலே சுயத்துக்கு இடம் கொடுத்தான். he gave a place for self into his heart. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். And this is what we find in the book of Isaiah chapter 14. அங்கே 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதம் வைத்திருந்தால் எடுத்து வாசித்து பாருங்கள். So from 13th verse till 16th verse, அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. that he had pride inside his heart. தன்னை உண்டாக்கினவரை காட்டிலும் தன்னை பெரிய ஒரு மேன்மையாக அவன் எண்ணினான். So he considered himself great than the creator who created him. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும்போது, From the book of Isaiah chapter 14 from verses 13, அந்த லூசிபர் அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். so look at the words of Lucifer. நான் வானத்துக்கு ஏறுவேன், For thou hast said in thine heart, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், that I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் I will என்றும். sit also upon the mount of the congregation. பாருங்க 14வது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. In the 14th verse, I will ascend above the heights of the clouds, I will be like the most high, yet thou shalt be brought down to hell, to the sides of the pit. இங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, Here the prophet says, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். but you were brought down to hell, to the sides of the pit. 16வது வசனத்திலே பாருங்கள். In the 16th verse, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14-16வது வசனம். from the book of Isaiah chapter 14 verses 16, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தவன்.
என்று சொல்லுவார்கள். And they will tell, they said, they that see thee shall narrowly look upon thee and consider thee, saying, is this the man that made the earth to tremble, that did shake kingdoms? பாருங்க, இந்த தூதனுடைய நிலைமையை பாருங்கள். So look at the state of this angel. அவனுடைய நிலைமையை பாருங்கள். Look at the state of this angel. பாருங்க, அவனை அவ்வளவு அழகாக கர்த்தர் படைத்திருந்தார். God created him very beautifully. இவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்ததனாலே, when pride entered into his heart, அந்த பெருமை அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டது. his pride it made his life into a very bad state. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். So we would like to quote from the book of Isaiah chapter 14 from verses 19. நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்துகளால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் என்று சொல்லி இந்த இடத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். But thou wert cast out of thy grave like an abominable branch, and as the raiment of those that are slain. பாருங்க, எவ்வளவு அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு தேவதூதன். He was a great angel who was created in a very beautiful way. அவன் நடந்து போகும்போதே நாதசுரங்கள் ஒலித்தது. When he walked, there was musical instruments playing. அவன் நடக்கும்போதே கிண்ணறங்களும் கீதவாத்தியங்களும் இசைத்தது. When he walked, there was musical instruments playing. அவன் பூரண அழகுள்ளவனாக He சிருஷ்டிக்கப்பட்டவன். was such a beautiful angel. ஆனால் இப்ப அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. But he had pride into his heart. அவன் சுயத்துக்கு இடம் கொடுத்தான். And he gave importance to the flesh. அந்த சுயத்துக்கு அவன் இடம் கொடுத்தபோது அவனுக்குள்ளே பெருமை வந்தது. When he gave importance to the flesh, then pride entered into his heart. ஏசாயா 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி, And like how it has been mentioned in the book of Isaiah chapter 19, இப்போ அவன் அழுகி போன ஒரு கிளையை போல மாறிவிட்டான். now he looks like an abominable branch. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த பெருமை நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படி வருது தெரியுங்களா? you know how this pride enters into our heart? நமக்குள்ளே சுயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, When we give importance to our flesh. நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? You know what we must say? தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். That we must praise the God who remembered us in our low state. அவர் கிருபை என்றும் உள்ளது. That his mercies endureth forever. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். David was, God blessed David. தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார். God gave David the increase. அவனுடைய நாட்களிலே சமஸ்த இஸ்ரவேலரும் தாவீதிடத்திலே வந்து நீர்தான் எங்கள் ராஜா என்று சொன்னார்கள். The whole of Israel came under the feet of David, telling that you are our ruler. தாவீதுடைய நாட்களிலே 12 கோத்திரமும் தாவீதுக்கு கீழே இருந்தது. All the 12 descendants came under King David. ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனாய் இருந்த அந்த தாவீது, He was a normal kid who was going behind the flocks. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். But he was increased to the state of being called the king of Israel. அவனுடைய ராஜ்யத்தின் கீழே அவனுடைய ஆளுகைக்குள்ளே 12 கோத்திரங்களும் அடங்கி இருந்தது. Under his kingdom, under his region, there came 12 descendants. அவன் போன இடத்திலெல்லாம் அவனுடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். Wherever he went, all his enemies were destroyed. அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் அவன் கையிலே கொடுத்தார். And God gave his enemies into his hands. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? The reason for it? தாவீது தாழ்மை உள்ளவன். Because David was a person who humbles himself. அடிக்கடி தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவான். And David would use a word, தாழ்வில் நினைத்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். that I praise the God who remembered me even in my low state. அவன் எழுதின சங்கீதத்திலே எனக்கு பிடித்த ஒரு சங்கீதம் உண்டு. And there is one good psalms that is very close to pastor's heart. அது என்ன சங்கீதம் தெரியுமா? You know what psalms it is? சங்கீதம் 23. It is the 23rd psalm. பாருங்க, சங்கீதம் 23ல அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். That here he tells in the 23rd verse that Lord is my shepherd, I shall not want. பாருங்க, அவன் தன்னை ஒரு 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 ஆட்டுக்குட்டியாகவும் தான் ஆராதிக்கிற தான் நம்புகிற கர்த்தரை ஒரு மேய்ப்பராகவும் வைக்கிறான் பாருங்கள். Here he considers himself as a sheep and the God who safeguards him as a shepherd. பாருங்க, அந்த சங்கீதம் 23 முழுக்க வாசித்து பாருங்கள். So if you read on to the whole of the 23rd chapter, தாவீதுனுடைய தாழ்மையை நாம் அங்கு நன்கு உணர முடியும். we can find the humbleness that David had in him. சங்கீதம் 23ல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது சொல்லுகிறான் பாருங்கள். From the book of Psalms chapter 23 from verses 1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்.
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது கர்த்தரோடு அவனுக்கு இருக்கிற ஐக்கியத்தை தாழ்மையோடு வெளிப்படுத்துகிறான். And here David he reflects the connection, the relationship that he has with the God in the chapter 23 by telling, the Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He restored my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Yeah, I walk through the valley of the shadow of my death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anoint my head with my oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. கர்த்தருடைய பிள்ளை தோத்திரம் பெருமையிலே அகப்பட்டு பெருமையிலே விழ வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் சித்தம் அல்ல. And it is not the motive of God that these people must not fall into the pit of pride. ஒவ்வொரு மனிதனையும் பெருமையிலே வீழ்த்த வேண்டும் என்று பிசாசு திட்டமிடுகிறான். But a master plan of Satan is to pull him, is to make him fall into the pit of pride. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். He is like a roaring lion waiting to devour people. அவன் மனுஷனுக்குள்ளே பெருமையை கொண்டு வந்து விதைக்கிறான். And he sows the seed of pride in man. அது எப்பொழுது அதை செய்கிறான்? So when he does that, நாம் தூங்குகிற போது அதை செய்கிறான். when we sleep, he does so. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தூக்கம் என்பது கூடாது. So in the spiritual life, being asleep is something that is dangerous. நான் தூங்க கூடாது என்று உங்களுக்கு சொல்லவில்லை. So we do not mean that you must not sleep. நல்லா தூங்கி எந்திரிக்கணும். You must have a very good sleep. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கம் என்பது கூடாது. But being asleep in a spiritual life is something that is very dangerous. இதைதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருங்கிறான். This is what Paul tells that you are dead that you are sleeping among the dead, you rise. நீ மரிக்கல ஆனா தூங்கிக்கிட்டு இருக்க. You are not dead but you are sleeping. நீ எழுந்திருச்சினா ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். If you rise, then God will make you shine. தூங்குகிற போதுதான் பிசாசு கொண்டு வந்து நம்ம இருதயத்துல களைகளை விதைக்கிறான். Only when we sleep he comes and sows a seed into our heart. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கம் என்பது கூடாது. So sleep is something that is very dangerous when it comes to the spiritual life. நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we must do? நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். We must stay awake and we must pray. ஒரு மனிதன் பெருமை கொள்ளும்போது, when a person takes pride, அவன் பெருமையிலே அகப்பட்டு அவன் அந்த பெருமையிலே அழிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்க மாட்டார். God's motive is not to make him get caught into the pride, and it is not his aim to make him destroy into the pit of pride. யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Job chapter 33 verse 17, அந்த யோபுவின் புத்தகம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். and it is said so, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். that he may withdraw man from his purpose and hide pride from man. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கணும். that man must hide himself from the pride. மனுஷனுடைய பெருமை அடங்கணும். that he must withdraw his pride. அதற்கு அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? So what he does for that? யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். From the book of Job chapter 33 verses 16, அதை கவனித்து பாருங்கள். listen to that. அவர் ராக்காலத்தில் தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போடுகிறார். Then he opened to the ears of men and sealed to the instruction in the vision. இப்படிப்பட்ட பெருமை உள்ள மனிதர்களுக்கு கர்த்தர் சொப்பனத்திலே சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். And God he intimates them in the vision for people who are pride. எதற்காக இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? So why God he intimates them? அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவா? Is it that they must be destroyed? பாருங்க 33வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. From the 33rd chapter 18th verse, இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை
பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். He keepeth back his soul from pit and his life from perishing by the sword. இந்த சொப்பனத்தை கொடுத்து இந்த சொப்பனத்துல நீ செய்யறது தப்புப்பா என்கிறத கர்த்தர் காண்பித்து அதன் மூலம் அவனுடைய ஆத்துமாவை படுகுழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறார். He gives a vision and teaches him that this is wrong and this is right, that you must not do so. He teaches him a lesson and brings him out of the pit. அவனுடைய ஜீவனை பட்டய வெட்டுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். And God saves him from being perished by the sword. சொப்பனங்கள் எதற்காக வருகிறது? So why do we have visions in our life? சில நேரத்துல தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக சொப்பனங்களை கொடுக்கிறார். Sometimes to save God us, God gives us vision. பிரசங்கி 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். And we find this from the book of Ecclesiastes chapter 5 verses 3. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. And the Bible tells here, பலவிதமான குழப்பத்தோடு பலவிதமான இறுக்கமான சூழ்நிலையிலே நாம் படுத்து தூங்கும்போது பலவிதமான கெட்ட சொப்பனங்கள் நமக்கு வரும். when we have a disturbed day, when we have something disturbing us, then we have dreams like that. பாருங்க, தானியேலின் அதாவது பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே பிரசங்கி இப்படி சொல்கிறார் பாருங்க. And from the book of Ecclesiastes chapter 5 verses 3, and here it is said so, அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல, like many dreams that are fake, அநேக சொப்பனங்கள் மாயையாக இருக்கிறதாம். that there are many dreams that are fake. எல்லா சொப்பனத்துக்கும் நம்ம விளக்கம் தேடிக்கொண்டு அலைய கூடாது. That we must not go in search of meaning and explanation for each and every vision. என்னிடத்தில் சில நேரத்தில் ஆலயத்திலே சிலர் வருவார்கள். And we find people coming to us in the church. பாஸ்டர், நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லுவார்கள். They will tell us that, pastor, I had a vision. சொப்பனத்தை சொல்லுகிற அவர்களுக்கும் அது புரியாது. And for the people who tell the vision, they themselves do not understand that. கேட்கிற நமக்கும் அது புரியாது. And for the people who are listening, we ourselves do not understand that too. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பது ஒரு பெரிய கிருபை. And it is a great gift to give explanation to a vision. இந்த கிருபையை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். And God gave this vision to Joseph. இன்னைக்கு நிறைய பேர் சொப்பனத்துக்கு விளக்கம் தேடி பல தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள். And today many people go in search of prophets to give them a good explanation for the vision that they had. தொல்லையின் திரட்சினால் வருகிற சொப்பனத்துக்கெல்லாம் நீங்க விளக்கம் தேடி அலையாதீங்க. That do not go in search of explanation for the visions that are not true. பாருங்க, ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். And here God gives a vision for Nebuchadnezzar. அவன் ஒரு புறஜாதிய ராஜா. He is not a spiritual king. ஆனால் யெகோவா தேவனை அவன் நம்பினான். But he believed in the king Jehovah. யெகோவா தேவன் மேலே அவனுக்கு ஒரு மரியாதை உண்டு. But he had a respect towards Jehovah the king, the Lord. அவன் சொல்லுகிறான், வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லுகிறான். He tells above the earth and below the earth that it is Jehovah the only God. பாருங்க, அவன் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். And here he sees a vision. இவன் இததான் தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And this is what we see in the book of Daniel chapter 4 verses 5. நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறதை பாருங்கள். So see what Nebuchadnezzar says. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையிலே தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. I saw a dream which made me afraid, and the thoughts upon my bed and the visions of my head troubled me. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் என்ன தெரியுங்களா செய்தான்? You know what Nebuchadnezzar did? தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, From the book of Daniel chapter 4 verses 6. ஆகையால் சொப்பனத்திலே அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகள், ஜோசியரும், கல்தேயரும், குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். Therefore made I a decree to bring all the wise men of Babylon before me, that they might make known unto me the interpretation of the dream. Then came in the magicians, the astrologers, the Chaldeans, and the soothsayers, and I told the dream before them, but they did not make known unto me the interpretation thereof. இப்ப நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல ஒருவரும் இல்லை. Now there is no man who can give
interpretation of the dream to Nebuchadnezzar. அவன் குழம்பி போய் இருக்கிறான். Now that he is confused. அவன் சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் கல்தையரையும் அழைக்கிறான். Now he calls on magicians, astrologers, Chaldeans and all the soothsayers. ஆனால் ஒருவரும் அவனுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்ல But முடியவில்லை. none is able to give an interpretation for the dream thereof. கடைசியாக அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். So the last thing that Nebuchadnezzar did was, தானியேல் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, in the 8th verse, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, but the last Daniel came in before me, whose name was Belteshazzar, according to the name of my God, and in whom in spirit of the holy gods, and before him I told the dream, saying. இப்ப நேபுகாத்நேச்சர் தானியேலிடத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். And look at what Nebuchadnezzar tells to Daniel. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சாசாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த ஒரு மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு என்று அவன் சொன்னான். And here he tells, O Belteshazzar, master of the magicians, because I know that the spirit of the holy gods is in thee, and no secret trouble to thee, tell me the vision of my dream that I have seen, and the interpretation thereof. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறதை பாருங்கள். And look at what Nebuchadnezzar tells. தானியேல் 4வது அதிகாரம் 10வது வசனம். In the 10th verse, நான் படுத்திருக்கும் போது thus were the vision of mine, என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், thus were the visions of mine had in my bed, இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். and behold a tree in the midst of the earth, and the height thereof was great. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டதாக, அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினதாக நான் கண்டேன். The tree grew and was strong, and the height thereof reached unto earth, and the side thereof to the end of all the earth. 12வது வசனத்தை பாருங்கள். And the 12th verse, அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. the leaves thereof was fair, and the fruit there was much. எல்லா ஜீவனும் அதன் ஆகாரத்தை உண்டாயிருந்தது. அதன் கீழே தோத்திரம் வெளியின் மிருகங்களும் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. And in it was meat for all. The beasts of the field had shadow under it, and the fowls of the heaven dwelt in the boughs thereof, and all the flesh was fed off it. இப்படி இந்த நேபுகாத்நேச்சர் அந்த சொப்பனத்தை கண்டபோது, And when Nebuchadnezzar he had a vision, so பாருங்க, அந்த மரம் அவ்வளவு பெரிய மரம், and the tree was very great of height, அந்த மரத்தினுடைய வேர் மாத்திரம் விடப்பட்டு, that only the roots was not strong, எல்லாம் தரிக்கப்பட்டு எல்லாம் தரித்தெறியப்பட்டது. and other than everything was cut off. அது அவனுக்கு பெரிய குழப்பமாய் காணப்பட்டது. And this was something that created a great confusion in them. அப்பொழுது தானியேல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். And then comes Daniel with the explanation and interpretation. தோத்திரம். அதற்கு அவன் சொல்லுகிறான் பாருங்கள். For that he tells, தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே, in the 22nd verse, அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகி நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தம் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தம் எட்டி இருக்கிறது. It is thou, O king, thou art grown and become strong, for thy greatness is grown and reacheth unto heaven, and thy dominion to the end of the earth. பாருங்க, இது முழு அதிகாரத்தையும் நீங்கள் இன்னைக்கு இந்த தோத்திரம் தனித்திருக்கிற இந்த நாட்களிலே வாசித்து பாருங்கள். If you read on to the whole of the chapter, பாருங்க, இந்த சொப்பனத்தை தோத்திரம் நேபுகாத்நேச்சர் தானியேலிடத்திலே சொன்னபோது, so when Nebuchadnezzar explains about his dream to Daniel, தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, in the 19th verse, அப்பொழுது பெல்சாசார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்சாசாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்சாசார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, இந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. Then Daniel, whose name was Belteshazzar, was astonished for 1 hour
heart, and his thoughts troubled him. The king spake and said, Belteshazzar, let not dream or the interpretation thereof trouble thee. Belteshazzar answered and said, My lord, the dream be to them that hate thee, and the interpretation thereof to thine enemies. சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான் 22வது வசனத்திலே, And telling this, he tells in the 22nd verse, அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகி நீர்தாமே. It is thou, O king, that art grown and become strong. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவன் தான். And a prophet is a person so. தானியேலுக்கு சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். And God gave Daniel the gift of explaining and interpreting the dream. ஒரு பெரிய ராஜாவாக ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை அவன் சொன்னான். Though he's the one who's asked him for the explanation is a great king, he did not fear, but instead he told what was in the dream. சொல்லிவிட்டு 23வது வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள். In the 23rd verse he tells, இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள், ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே தோத்திரம் நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. And whereas the king saw a watcher and an holy one coming down from heaven and saying, Hew the tree down and destroy it, yet leave the stump of the roots thereof in the earth, even the stumps of the root there in the earth, even with a band of iron and brass, in the tender grass of the field, and let it be wet and the dew of heaven, and let his portion be with the beast of the field, till 7 times pass over him. சொல்லிவிட்டு தானியேல் சொல்லுகிறான், Telling this, Daniel tells, ராஜாவே, அதன் அர்த்தம் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், this is the interpretation, O king, and this is the decree of the Most High, which has come upon my lord the king. மனுஷரினின்று நீ தள்ளி விடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியில் நினைவீர். That they shall drive thee from man, and their dwelling shall be with the beast on the field, and they shall make thee to eat grass as oxen, and they shall wet thee with the dew of heaven. இதையெல்லாம் கர்த்தர் எதற்காக செய்கிறார் என்றால், You know why God does all this? 25வது வசனத்திலே, In the 25th verse, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போகும் மட்டும் என்று சொல்லுகிறார். And whereas they commanded to, and 7 times shall pass over thee, till thou know that the Most High ruleth in the kingdom of men, and giveth it to whomsoever he will. இப்படி சொல்லிவிட்டு இந்த தானியேல் நேபுகாத்நேச்சரை பார்த்து சொல்லுகிறான். Telling all this, Daniel looks on to Nebuchadnezzar and tells, நேபுகாத்நேச்சரே, நான் சொல்லுகிறதை கேளும். Nebuchadnezzar, listen to what I am telling. ஆக 27வது வசனத்தில், In the 27th verse, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். Therefore, O king, let my counsel be acceptable unto thee, and break off thy sins by righteousness, and thine iniquities by shewing mercy to the poor, if it may be a lengthening of thine tranquility. நேபுகாத்நேச்சர் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கண்டும் இதற்கு தானியேல் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தும் இந்த தோத்திரன் நேபுகாத்நேச்சராலே இந்த சொப்பனத்திற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. Nebuchadnezzar had a dream, and Daniel gave a good explanation, and after giving interpretation of all these things and all that has been told, Nebuchadnezzar was not able to obey to the thing that was told. 12 மாதங்கள் கடந்து போனது. And 12 months passed. இதை தான் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we see in the 29th verse. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்கள். From the book of Daniel chapter 4 verses 29, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, at the end of 12 months he walked in the palace of the kingdom of Babylon. இந்த நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். God gave visions to Nebuchadnezzar. சொப்பனத்தை விளக்கி செல்வதற்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார். God send his man to give interpretation to the dreams of him. ஆனாலும்
தோத்திரம் 12 மாதம் சென்றபோது But after the end of 12 months, இந்த நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, when he was walking in the palace of the kingdom of Babylon, 4வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். in the 30th verse, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். the king spake and said, is not this great Babylon that I have built for the house of the kingdom of the might of my power and for the honor of my majesty? 31வது வசனத்தை பாருங்கள். In the 31st verse, இந்த வார்த்தை ராஜாவினுடைய வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று ஒரு வார்த்தை வந்தது. while the word was in the king's mouth, there fell a voice from heaven saying, O king Nebuchadnezzar, to thee it is spoken, the kingdom is departed from thee. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Because God stands against the people who have pride in them. தானியேலுக்குள்ளே வந்த பெருமையை பாருங்கள். And look at the pride that Nebuchadnezzar had. அவன் சொன்னான் பாருங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். Then he's telling that I have built for the house of the kingdom of the might of my power. பாருங்க, அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் காணப்பட்டது. And this was something that was disliked in the eyesight of God. இந்த உசியாவை கர்த்தர் தாழ்மையிலே இருந்த இவனை 16 வயதில் ஒரு வாலிபனாக ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே வந்த இவனை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே வந்தார். In the same way, God bought this Uzziah. He gave him the increase even in the young age of 16 years and gave him the kingdom and gave him the ruling authority into his hands. ஆனால் அவன் பலப்பட்ட போதோ, But when he was strengthened, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, his heart was lifted up till it was into destruction. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து, He started doing a transgression against the Lord his God. என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். And went into the temple of the Lord to burn incense upon the altar of incense. இதை செய்ய வேண்டியது யார்? So who has to do this? இதை ஆசாரியர்கள் செய்ய வேண்டும். This is the work that has to be done by the priest. இது அவனுடைய வேலை இல்லை. And this is not the job of King Uzziah. இவன் பலப்பட்ட போது, When he strengthened, மேன்மை வந்தபோது, when he had the increase, அவனுக்குள்ளே பெருமை வர ஆரம்பித்தது. then he started building in himself the pride. பாருங்க, இப்ப அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் போகிறான். Now he enters into the temple. தூப கரண்டியை கையில எடுத்துக்கொள்கிறான். He takes the incense into his hands. ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்ய துணிந்து விட்டான். And he started to do the thing that only the priest has to do. அப்பொழுது ஆசாரியனாகிய அசரியா அதை எதிர்க்கிறான். And here the priest Azariah, he opposes this. ராஜாவாகிய உசியாவே, இதை நீர் செய்யாதையும். He tells that King Uzziah, do not do this. எப்படி இருந்த உன்னை கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். God has given you increase. இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கிறது. There are so many other things that you have to do. இது உனக்கு அடுத்த வேலை இல்லை. This is not the job that is to be done by you. இது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை. This is the job and work of a priest. இதை நீ செய்ய வேண்டாம் You do not do this. என்று இந்த அசரியா அவனை எச்சரித்தான். Telling this, Azariah, he warns him. ஆனால் ஒரு காலத்தில், But when time comes, இந்த உசியா this Uzziah, சகரியாவினுடைய வார்த்தை கேட்டு நடந்தான். and in the past it was this Uzziah who listened to the words of Zachariah. இந்த சகரியா யார்? So who is this Zachariah? இவன் ஒரு ஆசாரியன். He is a priest. இவனுடைய மகன் தான் இந்த அசரியா. And his son is Azariah. ஒரு காலத்திலே இந்த சகரியா உசியாவுக்கு நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்தான். And in the past days, Zechariah was a very good mentor to King Uzziah. ஒரு மனிதனுக்குள்ளே பெருமை வந்துவிட்டால், when pride enters into a man, அந்த பெருமை வரும்போது அவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்க மாட்டார்கள். when pride enters into the heart of a man, then they will never listen to the words of other, they will never give their ears to the mentor. உசியாவுடைய நிலைமை அப்படித்தான் ஆனது. And this was the state of King Uzziah. இப்பொழுது உசியா இந்த
அசரியாவை பார்த்து கோபப்படுகிறான். And now King Uzziah, he grows in wrath against Azariah. 19வது வசனத்திலே பாருங்கள். In the 19th verse, அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். then Uzziah was wroth, அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து and had a censer in his hand ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிறபோது to burn incense, and while the wrath was with the priest, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நின்ற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. the leprosy even rose upon his forehead before the priest in the house of the Lord from beside the incense altar. 21வது வசனம் சொல்லுகிறது. In the 21st verse, ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து, and Uzziah the king was a leper unto the day of his death, கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டு and dwelt into several houses being a leper, ஒரு தனித்த வீட்டிலே வாசம் பண்ணி, for he was cut off from the house of the Lord, அவன் மரித்து போனான். and he was dead. பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Look onto this, God stands against to the people who have pride in them. அதனால தான் இந்த பிரசங்கத்தை நான் தொடங்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். This is why when we began this sermon, we named it as உசியா மரணமடைந்த அந்நாளிலே என்று in the year that King Uzziah died. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யார்? So who's this prophet Isaiah? வேத புத்தகத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. He's a great prophet in the Bible. இவன் பல ராஜாக்கள் காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தவன். And he has conveyed the prophecy of God in different kingdoms and under different rulers. இந்த உசியாவுக்கு ஒரு பிரதான அமைச்சராக கூட இவன் இருந்திருக்கிறான். And he's been a person under him. இப்பொழுது இந்த உசியா மரிக்கிறான். And now this Uzziah, he dies. இந்த உசியா என்றால் யார்? So what do you mean by Uzziah? ஆரம்பத்திலே இந்த உசியா என்றால் யெகோவா என் பெலன் என்று சொல்லப்பட்டு சொன்னேன். In the beginning the name Uzziah meant Jehovah is my strength. ஆனால் முடிவிலே உசியா என்றால் பெருமை என்று முடிகிறது. But in the end the name Uzziah means pride. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God stands against the person who has pride in him. உசியா மரணம் அடைகிற வரைக்கும் Till Uzziah died, அந்த தேசத்திலே தேவ தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. there was no vision into the country. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர முடியவில்லை. And people were not able to feel the presence of the God inside the temple. உசியா ராஜா மரிக்கிறான். And here Uzziah dies. உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், In the year that King Uzziah died, ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்குள் போகிறான். the prophet Isaiah, he enters into the temple of God. தேவாலயத்துக்குள் போகும்போது, While he enters into the temple of God, அவன் கண்ட காட்சி ஆச்சரியமும் அதிசயமாக இருந்தது. the vision that he saw, it was magnificent and glorious. அது என்ன? அது அதிசயமான ஆச்சரியமான காரியம். And what was that glorious and astonishing vision? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டான். That he saw that Lord was sitting upon a throne, high and lifted up. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. And his train filled the temple. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பெருமைகள் அழிக்கப்படும்போது, when all that is disliked by the God, like pride, is destroyed in our life, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை நாம் காண முடியும். then we can see the kingdom of God in our life, in our family, and in all that we do. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயமும் நம்முடைய வீடும் நிறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். then we can see that his train is filled in the temple and in the family and in our life. ஒருபோதும் நாம் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. Do not give way to pride. நாம் பெருமைக்கு இடம் கொடுத்தால், If you give way to pride, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போவோம். then you will miss on the presence of the Lord. தேவனுடைய வஸ்திர தொங்கலை காண முடியாது. then you will not be able to see the train filling the temple. வருகிற வாரத்தில் In the coming week, நான் தொடர்ந்து we would like to continue. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை பற்றி நான் பேச போகிறேன். We would like to continue about the king that who is present in the kingdom. அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை எப்படி நிரப்பினது என்பதை குறித்து வருகிற வாரத்திலே நான் பேச போகிறேன். And we are going to discuss in the upcoming week about how his train filled the people and how he is being seated on the throne. அது உசியா கண்ட தரிசனம் அல்ல. It is not the vision that was seen by King Uzziah, அது ஏசாயா கண்ட தரிசனம். but it was a vision that was seen by the prophet Isaiah. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிள்ளைகளே, dear people of God, இன்னைக்கு உலகமெங்கும் இந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. the whole world has been affected by this pandemic called corona, உலகம் முழுக்க நடுங்கி கலங்கி நாம் இருக்கிறோம். and the whole world has been threatened and has been frightened, நாம் தனித்து வீடுகளிலே நாம் இருக்கிறோம். and we are under quarantine. We are quarantining ourselves into a house, சீக்கிரத்திலே இந்த லாக்டவுன் எல்லாம் மாற்றப்படும். and soon all this lockdown is going to be over, நாம் எல்லாரும் விடுவிக்கப்பட்டவர்களாய் வெளியே வருவோம். and that we are all going to be released. நாம் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிப்போம். We are going to enter into the temple of God. நாம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? So when we enter into the temple of God, what is going to happen? நாம் ஆராதிக்கிற தேவாலயத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை நாம் காண்போம். And when we enter into the temple of God, we will be able to see that Lord will be seated on the throne, high and lifted up, and his train will fill the temple. அவருடைய வஸ்திர தொங்கலினால் நம்முடைய தேவாலயம் நிறைந்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணும். And our eyes will see the vision that his train has filled the temple. இந்த தரிசனத்தை நாம் காண வேண்டும் என்றால், If we have to see this prophecy, இப்பொழுது நம்முடைய வீடுகளிலும் நாம் தனித்திருக்கிற இந்த நாட்களிலே, and when we are quarantining ourselves into a house, நாம் தேவனோடு உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். then we must replenish the relationship that we have with us and between us and the Lord. தேவனுக்கும் நமக்கும் தடைச்சுவராய் இருக்கிற அந்த பெருமைகளை உடைத்தெறிந்து விட We வேண்டும். must break the wall that stands between us and God in the name of pride. நான் என்னுடைய திறமை என்னுடைய அறிவினால் உண்டானது என்கிற காரியத்தை எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விட வேண்டும். We must take away all the thing that we consider as my thing, my decision, my action, my thing, and everything that we consider to be us. நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறேன். So I would like to throw some guidelines. இந்த தனித்திருக்கிற நாட்களிலே வீடுகளில் அதை செய்யுங்கள். In these days when you are in your house, do this. எதை பார்த்தாலும் Whatever you see, இதை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். tell that God gave me this. இது எல்லாம் கர்த்தரால் உண்டானது. And all this has been possible just by the Lord. என்னால் அல்ல. It is not by me. என் மனைவி கர்த்தரால். And my wife is by the Lord. என் பிள்ளைகள் கர்த்தரால். And my children are the gift of the Lord. என் பிள்ளைகள் படித்து பட்டங்களை வாங்கி இன்னைக்கு மேன்மையிலே இருப்பது கர்த்தரால். And that my children have received very good education and they are in the higher post, and that is because of the Lord. நான் கட்டி இருக்கிற அழகான வீடு கர்த்தரால். And the house that is beautifully built is not by me but by the Lord. நான் வைத்திருக்கிற அழகான இந்த வாகனம் கர்த்தரால். The vehicle that God has given me is not by me but by the Lord. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா மேன்மைகளும் கர்த்தரால். And all the increase and all the riches, all the wealth, all the possession that God has given me is not by me but it is by the Lord. இதை திரும்ப நீங்கள் அறிக்கையிடுங்கள். When you utter this continuously, அப்பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? you know what will happen? இந்த லாக்டவுன் முடிந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு ஆலயத்துக்கு வருவீர்கள். When the lockdown is over and then when you come into the temple of God, இதுவரை காணாத ஒரு தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். you will be able to see a vision. உங்கள் ஊழியர் ஆராதனையை நடத்துவார். When your pastor, when he leads the worship, அந்த ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னம் உங்க ஆலயத்தை வந்து நிரப்பும். and in that time God will fill his temple with his presence. அப்பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். Then you will be able to see Lord seated upon a throne, high and lifted up. அவருடைய வஸ்திர தொங்கல் வந்து உங்களை மூடும். And his train will come and fill you. அவருடைய வஸ்திர தொங்கல் உங்கள் மேலே வந்து விழும்போது என்ன நடக்கும்? You know what will happen when his train fills you? நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். That you will be blessed with multitude of blessings. ஒருவேளை உங்கள் சரீரத்திலே பல காலம் தீராத சில வியாதிகள் இருக்கும். Maybe you've been into so many problems and some illness in your body. அவருடைய வஸ்திர தொங்கலை நீங்கள் தொடும்போது, when you touch a strain, அந்த வியாதி பூரணமாய் உங்களை விட்டு விலகி ஓடி போய்விடும். and that disease will forever leave you. சகலவித தரித்திரம் மாறிவிடும். And all the poverty will leave you. கவலை கண்ணீர் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். And all your tribulations and all your sadness will leave you. அவருடைய வஸ்திர தொங்கலினால் கர்த்தர் உங்களை மூடுவார். And God will fill you with his train. அவருடைய மகிமை உங்களை வந்து மூடும். And his glory will fill you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே,
Dear people of God, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஊசியா மரிக்க வேண்டும். and the Uzziah that is in our lives must die. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஊசியா மரிக்கும்போது The Uzziah that appears in our life when he dies, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாவை நம்முடைய கண்கள் காணும். then our eyes will be able to see the Lord seated upon a throne, high and lifted up. அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை வந்து நிரப்பும். And his train will fill the temple of God. தேவாலயம் என்று சொன்னால் நீங்க தான் தேவாலயம். So when we mention about temple of God, it is you and me. உங்களை தேவனுடைய வஸ்திர தொங்கல் வந்து மூடும். And God will fill you with his train. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us close our eyes and pray. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, dear Lord, ஆராதனைக்குரிய நல்ல தெய்வமே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். we thank you for the word that you spoke with us. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற உசியாவுக்குரிய அனுபவங்கள் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. Let all the experience that is regarding like the Uzziah die in our lives. இந்த உசியாவுக்குரிய அனுபவங்கள் எங்களை விட்டு விலகும்போது, when the experience that is regarding to Uzziah dies, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்மை எங்களால் தரிசிக்க முடியும் ஆண்டவரே. then we will be able to see you seated in the tabernacle. நீர் அதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. And Lord helps us. தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே தோத்திரம் தொடர்ந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். In the upcoming days we are there to listen and learn about so many things. நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். We surrender all glory into your hands. எங்கள் ஜெபத்தை கேட்டு முழு உலகத்திலும் அற்புதம் செய்யும். God, listen to our prayer and heal and give a great relief to the whole of the nation. எங்கள் இந்தியாவிலே அற்புதம் செய்யும். God, do a great miracle in India. எங்கள் தமிழ்நாட்டிலே அற்புதம் செய்யும். Do a great miracle in Tamil Nadu. எங்கள் கோவை மாவட்டத்திலே அற்புதம் செய்யும். And do a great miracle to the Coimbatore district. எங்கள் மேட்டுப்பாளையத்திலே அற்புதம் செய்யும். And do a miracle in Mettupalayam. இப்பொழுது இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. Let your hands be stretched upon each and every people who are listening to this sermon through this YouTube channel. ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகம் விடுதலை உண்டாவதாக. Let they receive in abundance the health and the grace of the Lord. வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இந்த காரியங்களை கண்டு கொண்டிருப்பார்கள் என்றால், if people who are diseased, if people who are under illness are watching this video, இப்பொழுது ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் மேலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த தெய்வீக வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்வதாக. let your resurrected power be poured on them, let them be healed. கவலை கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. Lord, wipe away all the tears and all the people who are into tribulations. தரித்திரத்தோடு இருக்கிறவருடைய தரித்திரத்தை மாற்றுவீராக. Lord, take away all the poverty of the people. தகப்பனே, Lord, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி. we thank you for listening to our prayers. மீண்டும் நான் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். We again come to you to pray for our people. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். Lord, we pray that you bless each and every people and the family who are coming to church. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். Lord, safeguard them under your blood. உம்முடைய ஊழியக்காரன் குடும்பத்தை நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். And safeguard the man of God and his family. முழு உலகத்துக்கும் இரங்கும். Lord, you have mercy on the whole of the nation. நீர் உம்முடைய அற்புதங்களை விளங்க பண்ணும். And Lord, may your miracles be happening. உம்முடைய அற்புதங்களை காண நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். Lord, we are excited and we are waiting to see your miracle. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. We pray in the name of the Holy Ghost. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. இந்த யூடியூப்பின் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். So we bring greetings to each and every people who were listening to this sermon through this YouTube channel. தொடர்ந்து இந்த யூடியூப்பின் வாயிலாக வருகிற ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். We would like to encourage you to join with us in all the videos and be blessed. முடிவிலே நீங்கள் இந்த வீடியோவிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And kindly do subscribe our channel.
நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். And join with us in prayer. எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். And pray for our ministries. தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். And may God bless you and us. Amen. Amen. God bless you. God bless you.